என்னக்கா இவ்ளோ அவசரமா வரீங்க? எதுவும் முக்கியமான விஷயமா? அட அதுவா, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைல் எல்லாமே வந்து கொரியர் பண்ணிருக்காங்க. சோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ரிஸ்வானா பேகத்தோட ஃபைல் ஒர்க் அண்ட் தென் பேசிக் பிளவுஸ் அண்ட் தென் அட்வான்ஸ்டு பிளவுஸ் இது எல்லாமே நம்மளுக்கு கொரியர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அதை தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் 999க்கு ஆரி ஒர்க்ல அப்படி என்னதான் சொல்லி தர போறாங்க, ஸோ அது வந்து அவ்வளோ குவாலிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோல சரியான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸ் ஸ்டூடெண்ட் ரிஸ்வானா பேகமோட ஃபைல் ஒர்க். ஸோ இது வந்து ஃபைனலாக சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காண்டி நம்மளுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபைல் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸ்லேயே தெரியும் நம்ம கிளாஸோட நேம் அண்ட் ரிஸ்வானா பேகம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக் சிலபஸ் இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க, எனக்கு அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி ஸ்டிச்சஸ் நேம் வந்து சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஒரு வீடியோவாகவே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவாகவே வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். பேசிக் செயின் ஸ்டிச்ல இருந்து எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாம்பூ ஸ்டிச்சுக்கு வந்து இந்த மாதிரி பிக்சர் வந்து போட்டிருக்காங்க. நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் தான் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும், மற்றதுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பூ ஸ்டிச் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் லோடிங் ஸ்டிச். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, பார்க்கவே வந்து அவ்வளோ அழகா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு கரெக்ஷனாவது சொல்ல முடியுமா? அவ்வளோ பர்ஃபெக்டா நீட்டா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து கரெக்டா. எனக்கு இவங்கள்ட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா இவங்க வந்து ஃபைல அவ்வளோ அழகா ப்ரெசென்டேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைல் வீடியோஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், பட் இவங்களோட ஃபைல் மாதிரி நான் வந்து பார்த்ததே இல்லை. பார்த்தோன்னே எனக்கு வந்து தோணுச்சு இதை வந்து கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சாம்பிளா காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து மெயினாக வீடியோ போட்டிருக்கேன். நான் இவ்வளோ நாள் வந்து எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைல் வாங்கியிருக்கேன், பட் நான் அவ்வளோவா வந்து வீடியோஸ் வந்து போட்டது கிடையாது. பட் உங்களுக்கு இதுல இருந்தே தெரியும்னு நினைக்கிறேன் இவங்களோட வீடியோ, இவங்களோட ஃபைல் வந்து எனக்கு எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமா இது பாருங்க, ஃப்ரெஞ்ச் நாட் ப்ராஜெக்ட் எவ்வளவு நீட்டா இருக்கு, செம்மையா இருக்கு இல்லையா? சி அண்ட் தென் இது கட் ஒர்க் செமையா பண்ணியிருக்காங்கல்ல. கட் ஒர்க், பேட்ச் ஒர்க் அண்ட் தென் நெட் கிளாத் ஃபிக்ஸிங், 3D ஒர்க் எல்லாமே கவர் ஆகும். பார்த்தீங்களா? 3D ஒர்க், 5D ஒர்க் எல்லாமே கவர் ஆகும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பேசிக் லெவல்ல ஒரு பிளவுஸ் அண்ட் தென் அட்வான்ஸ் லெவல்ல ஒரு பிளவுஸ், டோட்டலா 2 பிளவுசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் பிளவுஸ். ஸோ ஆக்சுவலி இப்போ நம்மளோட கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஆரி கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 999 வெறும் கோர்ஸ் ஃபீ மட்டும் 999. அண்ட் செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட சேர்த்து எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து 2000 பிளஸ் கொரியர் சார்ஜ் அந்த மாதிரி நீங்க வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே ப்ரீ ரெக்கார்டு கிளாஸ். ஸோ உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டு கிளாஸ்ங்கிறனால ஃபிளெக்சிபிள் டைம்ல எப்போ வேணா நீங்க அந்த வீடியோ பார்த்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு உங்களுக்குன்னு தனியா இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஸ்டிச்சஸ் அனுப்புவீங்க. நான் டெய்லியுமே வந்து கரெக்ஷன் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாவே இருக்கும். ஓகே, டெய்லியுமே நான் வந்து மானிட்டர் பண்ணுவேன், யார் யார் என்ன பண்றீங்க, என்ன கரெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே. இது போக தேர்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பிகாஸ் இது எதுக்கு அப்படின்னா என்னால லாங் டர்மா படிக்க முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பும் செகண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 months to 6 months ஆயிரும். பட் என்னால லாங் டர்ம்ல வந்து படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த 1 month கோர்ஸ் வந்து செட் ஆகும். பிகாஸ் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 monthலயே முடிச்சிடலாம். அதுல லைவும் இருக்கும், ப்ரீ ரெக்கார்டும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த தேர்ட் டைப்போட கோர்ஸ் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 4000 ஃப்ரீ மெட்டீரியல் அண்ட் தென் வந்து உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் இருக்கும். மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலி நம்ம கோர்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ். ஓகேங்களா? ஆரி கோர்சஸ். ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ நீங்களுமே வந்து ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட சீட்டை நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் என் காதுக்கே வந்து விஷயம் வந்திருக்கு. அதாவது என்னன்னா 999 எல்லாம் எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க, 500க்கு என்ன சொல்லி தருப்பாங்க, 999க்கு என்ன சொல்லி தர போறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அவங்களுக்கான கரெக்டான பதில் இந்த வீடியோல கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில யாராவது வந்து ஆரி ஒர்க் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா மேபி அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ நான் வந்து ரிஸ்வானா பேகமோட ஃபீட்பேக்கையும் நான் இந்த வீடியோவோட ஜாயின் பண்றேன், நீங்க அதையும் கூட கேட்டு பாருங்க. அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் பிளவுஸ், அதாவது 3D ஒர்க் பிளவுஸ்னு சொல்லலாம். ஸோ 3D ஒர்க் ஆர் 5D ஒர்க் அந்த மாதிரி வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபிளவர் வச்சு போட்டிருக்காங்க. பிகாஸ் இவங்க வந்து பீகாக் அனிமல்ஸ் அந்த மாதிரி வந்து போட மாட்டேன்க்கா, நான் வந்து இந்த மாதிரி ஃபிளவர்ஸ்ல போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தாராளமா போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ஒர்க் பிளவுஸ், சாரி பேக் அண்ட் தென் வந்து ஸ்லீவ்ஸ் எல்லாமே ஸோ ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ
கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு இது தேவைப்பட்டா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்டோட ஃபைல் வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. ஹாய் மேம், ஐம் ரிஸ்வானா ஃப்ரம் சிதம்பரம். நான் ஒரு டைலர். எனக்கு ரொம்ப நாளாவே ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்துச்சு. பட் என்னால் நேரில் போய் கற்றுக்க டைம் கிடைக்கல. அதனால அப்படியே விட்டுட்டேன். எதாச்சும் ஒரு நாள் யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்தேன், ஆன்லைனில் ஆரி ஒர்க் கற்றுக்கலாம் அப்படின்னு. ஓகே ட்ரை பண்ணலாம்னு கான்டாக்ட் பண்ணேன். உடனே நீங்கள் ரிப்ளை பண்ணீங்க. நானும் குயிக்காக ஜாயின் பண்ணிட்டேன். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரிஞ்சுது எனக்கு. அதுவும் ப்ரீ ரெக்கார்ட் கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சுலபமாகவே நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். பிகாஸ் உங்கள் கைட்னஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது எனக்கு. அதுவும் இவ்வளோ கம்மி அமௌண்ட்டில் 100+ ஸ்டிச்சஸ் கவர் பண்ணுறதுலாம் வேற எங்கேயும் பாசிபிளானே எனக்கு தெரியல. உங்ககிட்ட ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. தேங்க்யூ மேம்.